கும்பராசி நேயர்களுக்கு உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் அக்ரகதியில் திரும்புகிறாருங்க. உங்களை பிடித்த சனி தற்காலிகமாக விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனி காலகட்டத்தில் ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெறுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாக ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் விரையாதிபதியாக இருக்கும் சனி வக்ரம் பெறுவது சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் 7.5 சனி காலகட்டத்தில் வக்ரம் பெறும் சனியின் அமைப்பால் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமான 5 விஷயங்கள் நடைபெற போகிறது. அந்த 5 விஷயங்கள் மட்டுமல்ல, நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தற்போதிலிருந்தே திருக்கணிதத்தின்படியும் முழுமையாக வாக்கியத்தின்படி ஜூலை 15ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறார். எனவே சிறப்பான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது. அதே சமயம் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று ஜென்மராசியை நோக்கி நகர்வதால் சில குழப்பங்களும் வரலாம். சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து சிறப்பான நன்மைகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது பொதுவாகவே சனி என்று சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு விதமான குழப்பமும் பயமும் அச்சமும் ஏற்படும். அதற்கு மிக முக்கிய காரணம் சனி அதிக சிரமத்தை கொடுப்பார் என்பதுதான். அது யதார்த்தமான உண்மைதான். கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய, நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக தான் பார்க்கப்படுகிறார் சனி பகவான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தன்னிகரற்ற ஆற்றலை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த காலகட்டத்தில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குருவின் ஆட்சி வீட்டில் வக்ரம் பெற்றிருக்கிறார். குருவின் சுப பார்வையும் அவரது மீது கிடைப்பதால் திடீரென மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் குடும்பத்தில் இனிமையான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. சில விஷயங்களில் சற்று செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது பல சிரமங்களை தவிர்த்து நிம்மதியை உங்களுடைய வாழ்வில் பெற்றுத்தரும். சனி பகவானின் பார்வை இந்த தருணத்தில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. 4, 8 மற்றும் 11 ஆகிய இடங்களை சனி பகவான் 7.5 சனி காலகட்டத்தில் வலுவிழந்த அமைப்பில் பார்க்கிறார். குருவின் சுப பார்வையும் அவரது மீது கிடைப்பதால் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய மந்தமான சூழல்கள் மறைந்து சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. எனவே தாய்வழி உறவுகள் மிக சீரானதாக அமையும். குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களின் உடல் நலத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும். கணவரவில் பஞ்சமில்லை என்று சொன்னாலும் கூட அதிகமாக செலவுகள் வந்து நின்றாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக கிடைக்கிறது. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்பட்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு. உடன் பிறந்தவர்களால் சந்திக்கும் சில பிரச்சனைகளும் சுமூகமான தீர்வை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வேளையில் 7.5 சனி முழுமையாக விலகவில்லை என்பதால் நிச்சயமாக பிறரை முழுமையாக நம்பாமல் செயல்படுவதற்கான யோகமும் விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே இருக்கிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நிச்சயம் தவறாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் இனிதே அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரப்போகிறது. அதிலும் குறிப்பாக மிக முக்கியமான 5 விஷயங்களில் முதலாவதாக பார்க்கப்படுவது 7.5 சனி காலகட்டத்தில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பும் அமைப்பு என்பது 7.5 சனியின் தோஷத்தை நீக்கி சில நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது குரு
குருவின் சுப பார்வையும் சனியின் மீது முழுமையாக கிடைப்பதால் நிச்சயமாக சனியால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களும் இந்த தருணத்தில் நிவர்த்தி அடைகிறது. எனவே சனி தோஷம் நீங்குவதால் சுப நிகழ்வுகள் ஏராளமாக கைகூடும். திருமணம், காதுகுத்து, அலகாப்பு, புத்திர பாகியம் என பல வகையான சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பெரும்பாலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை சந்தித்து பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், சரியான வாய்ப்பு. இதுவரை அமையாத சூழலில் ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமல் பல தடுமாற்றங்களை சந்தித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க அற்புதமான நேரமாக பார்க்கப்படுகிறது. சிறப்பான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சிறப்பான வாய்ப்புகள் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த துறை ரீதியான பணியாக இருந்தாலும் வளர்ச்சி கிடைக்கும். கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை என எந்த துறை ரீதியான பணியாக இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு சரியான வாய்ப்பு இந்த தருணத்தில் கனக்கச்சிதமாக உண்டு. மூன்றாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது, உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே இந்த ஒரு தவறை நான் சரி செய்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை மாறியிருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பழைய தவறை சரி செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. உங்களுடைய வாழ்வில் இருந்த பழைய தவறை சரி செய்வதோடு மட்டுமல்லாது மனநிறைவும் நிம்மதியும் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல்கள் உள்ளிட்ட பல சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி காண்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை மூன்றாவது விஷயமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். இதன் காரணமாக பலவற்ற மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. நான்காவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது, கடினமாக உழைத்தும் அதற்கேற்ற பலன்கள் கிடைக்காமல் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த தருணத்தில் பணியில் பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தொழிலில் லாபம் உயரும். திட்டமிட்டதை விட பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுடைய பொறுமைக்கு பெயர் சேர்க்கக்கூடிய வகையில், பொருள் சேர்க்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஒழுக்கம் மேம்படும். அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக செய்து காட்டக்கூடிய அமோகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஐந்தாவது மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுவது, இந்த தருணத்தில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்த சூழ்நிலையில் அதில் வெற்றி கிடைக்காத தருணம் ஏற்பட்ட நிலையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த வெற்றி இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வுக்குள்ளாகும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப பிரச்சனைகளை பக்குவமாக கையாண்டு மன நிம்மதி பெறுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் ஐந்தாவது மிக முக்கியமான விஷயமாக நடைபெறுகிறது. இப்படி பல நன்மைகள் இருந்தாலும் 7.5 சனி காலகட்டத்தில் தான் கிரகதியில் திரும்பியிருக்கிறார். எனவே குடும்பத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உடல் நலத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்லது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் தங்களால் இயன்றவரை அன்னதான உதவிகளை செய்யுங்கள். நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். சனிக்கிழமைகளில் தவறாமல் காகத்திற்கு உணவு வையுங்கள். எண்ணற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக அடுத்தடுத்து கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு விரைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.